அப்பா அப்பா. என்ன கண்ணு? தங்கச்சியை கூப்பிடு. நீ வாரதுக்கு நேரம் ஆகும்னு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டா. இந்நேரம் பரசல்ல அக்கறைக்கே போயிருப்பாள. ஓ, நானும் உரம் வாங்குறதுக்காக அக்கறைக்கு தான் போறேன். நான் வர்ற வரைக்கும் நீ போய் தோட்டத்துல இரு. நீ புறப்படு, நானும் புறப்பட்டுறேன். உள்ள போய் 2 கிளாஸ் எடுத்துன்னு வரேன்னு சொன்னீங்க. இப்ப வெறுங்கையோட வந்து நின்னா என்னையா அர்த்தம்? ஏன்பா கால நேரத்தோட பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம எப்ப பாரு குடிச்சிட்டு இருக்கவன் அந்த ஆளு. அந்த ஆளை கூப்பிட்டு வாசல் உட்கார வச்சிருக்க. 10ஆவதுக்கு அந்த ஆள் என்னமோ 2 டம்ளர் எடுத்துட்டு சொன்னாராமே. என்ன நீயும் பகல் நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஐயோ, சுட்டு போட்டாலும் பகல் எனக்கு அந்த நினைப்பே வராது. ஆமாம்பா, நீ அக்கறைக்கு போன உடனே நான் இங்க வருவேன். நான் ஆரம்பிப்பேன். சரியான்னு கேட்பேன். ஆஹா, என் பையனுக்கு பிடிக்காது, கோவம் வரும்னுவான். சரின்னு நான் ஆரம்பிப்பேன். அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். முதல் ரவுண்டு முடியும். ஏயா, என் பையனுக்கு தெரிஞ்சா தானே கோவம் வரும். தெரியும் போது பார்த்துக்கலான்னு சேர்ந்துருவான். இல்ல இல்ல, நீ சரிப்பட்டு வரமாட்ட. சாயங்காலம் தங்கச்சி வரட்டும். டவுன்ல ஏதாவது முதியோர் இல்லமா பார்த்து உன்னை அங்க அனுப்பிச்சு வைக்கிறேன். ஐயோ, உன் வாய் இருக்க. இரு, டம்ளர் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் கல்யாணி, அவர் உனக்கு முறமாமன் தானே, அப்புறம் என்ன வெட்கம்? ஓ, இப்படி அடக்கொடக்கமா இருந்தாத பொண்ணா? குட் குட். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் மேடம், இந்த தட்டை கொஞ்சம் இறக்கி வைங்களேன். தேங்க்யூ. இங்க பாருங்க, ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. அங்கேயும் பாருங்க, உங்க 2 காதை மட்டும் என் பக்கமா வச்சுக்கோங்க. இப்ப மேட்டருக்கு வரேன். கண்ணு மட்டும் பொண்ணு மாப்பிள்ள மேல இருக்கட்டும். லுக் அங்கேங்க. ஓகே, தேங்க்யூ. ஒன்னும் இல்லைங்க, ஐ லவ் யூ. தப்பா நினைக்காதீங்க. இப்ப இதே விஷயத்தை நான் வேற எங்கேயாவது சொல்லியிருந்தேன்னு வைங்க, ஒண்ணு கைய ஓங்குவீங்க, இல்ல கால்ல இருக்கிறதையாவது கழட்டிருப்பீங்க. ஆனா இப்ப இங்க கல்யாண மண்டபமா இருக்கிறதால எப்படா ஒரு பையனோட மானத்தை வாங்குறதுன்னு கொஞ்சமாவது யோசிப்பீங்க. கரெக்டுங்களா? அதாவது மரகதம், கல்யாணமாகாத கட்ட பிரம்மச்சாரி மயில் மாதிரி அழகா தொகையை விரிச்சு ஆனந்தமா ஆட்டம் ஆடுவான். அதே லவ்ல சக்சஸ் ஆகி காதலியோட இருக்கிறவன் சிங்கம் மாதிரி சிலுத்துட்டு இருப்பான். அதே கல்யாணமாகி குடும்பஸ்தனாயிட்டான்னு வச்சுக்கோ, கழுத மாதிரி சுமக்க தயாரா இருப்பான். நீ மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டா மரகதம், கொஞ்ச நாளைக்கு சிங்கம் மாதிரி சிலுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு அப்புறம் கழுத மாதிரி நம்ம குழந்தை குட்டிங்களை சுமக்கிறதுக்கு தயாராயிடுவேன். சரிதானே? சிரிப்பு வந்துருச்சு, கண்ட்ரோல் பண்ணாத. சிரிச்சிரு சிரிச்சிரு. எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லாம நீ சிரிக்க மாட்ட. எதையும் நினைச்சுதான் சிரிக்கிற. என்னன்னு சொல்லு. ஆத்த பார்த்ததும் எனக்கு 16 வயது நிலை படம் ஞாபகம் வந்துருச்சு. அதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்த பாவாடை சீன்மா. பாவாடை சீனா? அதுல டாக்டர் ஸ்ரீதேவிய பாவாடை நனையாம ஆத்த கிராஸ் பண்ணி வர சொல்லுவாரு. ஸ்ரீதேவியும் முட்டி வரைக்கும் பாவாடைய தூக்கிட்டு வருவாங்க. அப்புறம் விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பாவாடைய கீழே இறக்கி விட்டுருவாங்க. அதுல உன்னை இமேஜின் பண்ணி பார்த்தேன், அதான் சிரிச்சேன். முண்டோ முண்டோ, எருமாடு எருமாடு, குரங்கு. முடிஞ்சதா? என்ன முடிஞ்சதா? ஆத்த பார்த்தா உனக்கு அந்த மாதிரி ஞாபகம் மட்டும் தான் வருமா? மரகதம், இந்த மாதிரி இடத்துல அதுவும் நான் உன் கூட இருக்கிறப்ப அந்த மாதிரி விஷயம் ஞாபகத்துக்கு வரலனா அப்புறம் என் வயசுக்கு என்னதான் மரியாதை இருக்கு? நம்ம பேசுறதுல பாதி நேர். எங்க அண்ணா வராரு, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஐயோ, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ முதல்ல கிளம்பு. என்ன மரகதம்? அண்ணே, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன் லட்சியம் என்ன, அதுக்காக நீ என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற, எல்லாமே என் மனசுல இருக்கு. இல்லம்மா, இருந்திருந்தா இப்படி அக்கறையில வந்து கூத்தடிச்சிட்டு இருப்பியா? இதுதானே கேட்க போற? உன் லட்சியப்படி நான் டீச்சர் ஆகணும்ன்றது மட்டும் தான் என் மனசுல இருந்தது. ஆனா இந்த காதலுங்கிறது எப்படி எனக்குள்ள வந்ததுன்னு புரியலனா. பின்னாலேயே வந்து துரத்தி சொல்லி விட்டுருப்பான், அதுல வந்து இருக்கும். இல்லன்னு அவர் என் பின்னாடி வரவும் இல்ல, நான் துரத்தவும் இல்ல. அவரு வேற மாதிரி புது விதமா சொல்லி விட்டாருன்னு. இது புது விதமாவா? இல்ல இல்ல, இப்படியெல்லாம் அவன் மூளை வேலை செய்யுதுன்னா அவன் ஒரு என்ன சொல்லுவாங்க, பயங்கரமான கிரிமினலா இருப்பான். இல்லன்னு நான் உன்ன மாதிரி நினைச்சேன். எது? என்ன மாதிரியா? நீ எதை செஞ்சாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா செய்வ, அதுல யதார்த்தமும் இருக்கும்.
அந்த மாதிரி. இல்ல இல்ல, அந்த ஆள் யதார்த்தமான ஆளா இருந்தா அங்கேயே உட்கார்ந்துருக்கணும். ஏன் எந்திரிச்சு ஓடுறான்? அவனுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்வு, ஒரு பயம், அதான் எந்திரிச்சு ஓடிட்டான். இல்லனா ஓடி இருப்பானா? சொல்லு. என்ன பாத்தீங்களாண்ணே, அவர்கிட்ட எந்த குற்ற உணர்வும் இல்ல, பயமும் இல்ல. அதனாலதான் நான் ஓடுன்னு சொல்லி கூட அவர் உங்க முன்னாடி தைரியமா வந்து நிக்கிறாரு. சார், அவங்க ஓடுன்னு சொன்னதும் நான் ஓடுனது உண்மைதான். ஆனா இங்க திரும்பி வந்தது யதார்த்தமா சொன்னா தைரியத்தோட இல்ல. 469 ரூபா வாங்கி 10 நாள் கூட ஆகல. அடி வாங்கினாலும் பரவாயில்ல, அந்த செருப்பை போட்டு போயிடலான்னு தான் வந்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஆள் எனக்கு பிடிக்காம இருந்தது. ஆனா இப்ப சொன்னாரு பாரு 469 ரூபான்னு, அதுல காசோட அருமை தெரிஞ்சிருக்காரு. அதனால கண்டிப்பா குடும்ப பொறுப்பும் இருக்கும். அதுக்காக உங்க காதலை நான் ஏத்துக்கிறேன். யூ ஆர் கிரேட் சார். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஒரே ஒரு விஷயம்ண்ணே. மரகதம், டூயட்லாம் இப்ப வேண்டாம். அவசரத்தை பாத்தீங்களா மச்சான்? சும்மா கலாச்ச, சும்மா. என் பொண்ண உங்க பையனுக்கு கொடுக்கறதுக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கிறேங்க. நீங்க சொன்னபடியே முகூர்த்த தேதி 3 பார்த்து வச்சுட்டோம். அதுல எதுன்னு சொல்லிட்டீங்கன்னா மத்த வேலைகளை பாக்குறதுக்கு எங்களுக்கு சௌகரியமா இருக்கும். அதுலதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன ஊட பேசிக்கிட்டு? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. 3 தேதியை பார்க்க சொன்னது நாங்க தான். ஆனா அதுல ஒரு சின்ன அசௌகரியம் இருக்கு. சின்ன அசௌகரியம்னா வீட்டுக்கு பின்னாடியே போகலாம். பெரிய அசௌகரியம்னா தான் ஆத்தங்கரை வரைக்கும் போகணும். நமக்கு என்ன மாதிரி அசௌகரியம்? அப்பா உனக்குமா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? சரி, நீங்களும் ஊருக்கு போற வரைக்கும் கொஞ்சம் அடைக்கங்க. எங்க வீட்டுக்காரு அசௌகரியம் சொன்னது எங்க தரப்புல இல்ல, உங்க தரப்புல தான். நிறுத்த மாட்டியே நீ. சம்பந்தி, முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிட்டீங்கன்னா பேசின நகனட்ட முதல் நாளே கொடுத்துட்றோம். அப்புறம் ஏற்கனவே நீங்க பார்த்ததுதான், பொண்ணு பேர்ல 5 லட்ச ரூபா பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கோம். அதையும் சரி பாக்குறதுன்னா பாத்துக்கோங்க. வேற ஏதாவது உங்க சம்சார மனசுலயோ உங்க மனசுலயோ இருந்ததுன்னா அது என்னன்னு சொன்னீங்கன்னா பேசி சரி பண்ணிக்கோங்க. கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. விரட்டாதடி. பொன்னாட அண்ணன் உங்களுக்கு 45 வயசு தாண்டிடுச்சா? இல்ல, இன்னும் 1.5 மாசத்துல 46 பிறக்க போகுது. 1.5 மாசம் தானே. 46 பிறக்கட்டும். அதுக்கப்புறம் முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிக்கலாம். எங்க இவருக்கு 46 பிறக்கிறதுக்கும் முகூர்த்த தேதியை முடிவு பண்றதுக்கும் நீங்க எதை முடிச்சு போடுறீங்கன்னு எங்களுக்கு புரியலையே. நியாயமான கேள்விதாங்க. ஆனா மங்களகரமான காரியம் நடந்திருக்கு. இப்ப போய் அமங்கலமா பேச வேணாமேன்னு பாக்குறேன். புரிஞ்சுக்கோங்க. எந்திரிங்க. சரிங்க, அப்ப நாங்க புறப்படுறோம். அங்கேயே போய் போய்க்கிறீங்களா? சரி சரி.